சொல்லுங்க பாப்போம். எவ்வளோ நாளா வரீங்க? உங்க பேருங்க? பிரணேஷ் மேடம். பிரானேஷ். ஓகே. எவ்வளோ பிரணேஷ். நாளா வரீங்க பிரணேஷ்? இன்னைக்கு தேர்ட் டே மேடம். 3rd டே. ஓகே. இந்த 3 நாள்ல உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சிருக்கு? மேம் இது எப்படின்னா காலையில எந்திரிக்கும் போது ஒரு டயர்னஸ் ஃபீல் ஆகும். இப்போ வந்து கொஞ்சம் எனக்கு அந்த பாடி கொஞ்சம் வெயிட் வந்து கொஞ்சம் லைட்டா இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபீலா ம். இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமாவே தூக்கம் வந்துடுது. மார்னிங் அதே மாதிரி கொஞ்சம் 4:30 5 o'clock அந்த மாதிரிலாம் பிரிஸ்கா டக்குன்னு எந்திரிக்க முடியுது. வெரி குட். அப்ப இந்த 3 நாளைக்கு முன்னாடி நீங்க எந்திரிக்கிறப்ப எப்படி இருக்கும்? கண்டிப்பா டயர்னஸ் இருந்துச்சு மேடம். ஒர்க்குக்கு போகணுமான்ற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு டயர்னஸ் இருக்கும். சரி. என்ன ஒர்க் பண்றீங்க? மேம் இங்க மார்க்கெட்டிங் நம்ம சேல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஏஜ் ஆச்சு உங்களுக்கு? 26 மேடம். ம். ஓகே. வேற என்ன சேஞ்சஸ் நீங்க பாக்குறீங்க? மேம் வெயிட்டும் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு. ஐ மீன் லாஸ் ஆயிருக்கு. ஒரு 2.9 கேஜி வந்து லாஸ் ஆயிருக்கு. 3 நாள்ல. இன்னைக்கு ஆமா 3வது நாள். ஆமாங்க. 3வது நாள் 2.9 கேஜிஸ் ஆமா குறைச்சிருக்கீங்க. மேம். ஓ! ஓகே. அந்த பாடில அந்த லைட்னஸ் ஃபீல் பண்றீங்க இல்லையா? ஃபீல் பண்றாங்க. ஆமா. ஓகே. இப்ப பாருங்க, இப்போ பிரணவ் நீங்க வந்து மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்கிறப்போ, காலையில எந்திரிக்கிறப்பயே சலிப்பாவே எந்திரிக்கிறீங்க இல்லையா? ஹோல் டேல அந்த டயர்ட்னஸ் இருக்கு, உடம்பு கனமா இருக்கு. ஒர்க்ல வந்து ஒரு பிடிப்பில்லாம பண்றீங்க. இப்போ இந்த மாரி ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு லைஃப் ஒரு ஃபியூச்சர நெனச்சா எப்படி இருக்கும்? இந்த ஏஜ்லயே எப்படி இருக்கு? இன்னும் ஃபியூச்சர் ஒரு 40 வயசு, 60 வயசு அப்படிலாம் திங்க் அதுதான். பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணனால தான் நான் இந்த ஒரு சொல்யூஷனுக்காக தேடி வந்தேன் மேடம். அது ரொம்ப ஒரு பயமா தான் இருந்துச்சு. நம்மளுக்கு இப்போ ம். 26 தான் ஏஜ் ஆகுது. இப்பவே நம்ம இந்த மாதிரி ஃபீல் பண்றோமே. நம்மளுக்கு இந்த டைனஸ் இருக்கு. உன்னை லைஃப் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு நம்மளே. ஸோ அது எப்படி பண்ண போறோம்? ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனா நான் எடுத்துட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். அதனால தான் நீங்க நெனைக்கிறது வந்து அந்த தாட்ஸ் தான் நம்மள அதுக்கு தகுந்த மாதிரியான பீப்பிள கொண்டு வரும் இல்லையா? உங்கள கண்டிப்பா மேம். இன்வைட் பண்ணது யாரு? மேம் எங்க இன்வைட் பண்ணது என் அக்காவும் மாமாவும் மேம். அப்படியா? ஆ. ஆமா. அவங்க அவங்கள நீங்க அவங்க சொல்லி வந்தீங்களா? இல்ல அவங்கள பார்த்து வந்தீங்களா? மேம் அவங்க சொன்னாங்க. பட் அவங்களோட எப்படி நான் நம்புறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க ரிசல்ட்டை பார்த்தேன் நான். ஏன்னா அவங்க கண்டினியூஸா ம். நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 1 மந்த்லயே அவங்க ரிசல்ட்லாம் தெரிஞ்சுச்சு. ஸோ அதை பார்த்து தான் நான் வந்தேன் மேடம். ஸோ இந்த மாதிரி நம்மளும் சூப்பர். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் கொஞ்சம். எப்பவுமே பீப்பிள் வந்து நம்ம சொல்லி வர்றத விட, பார்த்து வர்றவங்க நெறைய இல்லையா? கண்டிப்பா. வெரி குட். சூப்பர். அவங்ககிட்ட நீங்க என்ன மாற்றம் பார்த்தீங்க? உங்க அக்காகிட்டயும், மாமாட்டயும்? மேம் அது என்னன்னா அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கும்போது கொஞ்சம் வெயிட்டா இருப்பாங்க. பட் இப்போ வந்து அவங்க ஃபேஸ் பார்க்கும்போதே ஒரு பிரைட்னஸா இருக்கும். கொஞ்சம் ம். வந்து ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. ஆக்டிவிட்டீஸ் பண்றதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்டே ஆக்டிவா தான் இருப்பாங்க. பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்டிவா இருக்கிறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஃபேஸே க்ளோ ஆகும். ஆக்டிவா ஆ. இருப்பாங்க அந்த மாதிரி. சூப்பர், சூப்பர். இது காரணம் என்னன்னு நெனைக்கிறீங்க? இப்போ 3 நாள்ல உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கு. உங்க அக்கா, மாமாவ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க. நல்ல ஆக்டிவா இருக்காங்கங்கிறீங்க. இது காரணம் என்ன இருக்கும்னு நெனைக்கிறீங்க? மேம் அந்த நம்ம எடுக்கக்கூடிய ஹெல்த்தி ஷேக் அதாக இருக்கலாம். நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம ஆஃப்டர்நூன் எடுக்கக்கூடிய ஹெல்த்தி ஃபுட்டு இந்த புரோட்டீன் ஃபைபர் கண்டென்ட் இருக்க ஃபுட்டை நம்ம சாப்பிட்றதுனால தான். இதுக்கு வந்து ஒரு 4 காரணம் இருக்கு. ஓகேங்களா? 1 நீங்க சாப்பிடுற ஃபுட். ஓகேங்களா? நல்லா நியூட்ரிஷியஸா எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே. ஓகே. 2வது வந்து உங்களுக்கு வந்து உணவு பழக்கவழக்க மாற்றம் சொல்லி தரோம் பார்த்தீங்களா? அதுவா இருக்கலாம். அதுவும் இருக்கு. ஓகே. 3வது உங்களுடைய கோச் உங்கள இன்வைட் பண்ணி உங்கள ஃபாலோ பண்ணாங்க இல்லையா? அந்த கோச். ஓகேங்களா? 4வது நீங்க. ஓகே. நீங்க முடிவு எடுத்தனால. இந்த கண்டிப்பா. 4ம் சேர்ந்த மாரி வந்தனால தான் உங்களுக்கு அவ்வளோ அமேசிங்கான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஓகே. கண்டிப்பா மேம். வெரி குட். பிரணவ் நீங்க இன்னும் நல்ல வெயிட் லாஸ் பண்ணி ஓகே. கண்டிப்பா. உங்களோட ஐடியல் வெயிட் ரீச் பண்ணி, உங்களோட அனுபவத்த வந்து எங்களோட சீனியர் வெல்னஸ் கோச் கிட்ட கண்டிப்பா நீங்க ஷேர். ஷேர் பண்ணணும். ம். கண்டிப்பா மேம். கண்டிப்பா. வெரி குட், வெரி குட். எஜுகேஷன் செஷன்ல வரீங்களா? ஆமா. 2 டேஸ் வந்தாங்க மேடம். வெரி குட். சூப்பர். இன்னைக்கு. அதுலயும் நீங்க நெறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். சரியா? கண்டிப்பா மேம். வெரி கண்டிப்பா. குட். இப்ப பாருங்க, பிரணவ்க்கு வந்து ஒரு 3 நாள்லயே ஒரு 2.9 கேஜிஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. நல்ல ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க உடம்புல இருக்கிற கழிவுகள் வந்து வெளியேறிடும். ஓகே. இப்போ உங்களுக்கு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் குடுத்திருக்காங்க இல்லையா? அத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. பிரணவோட எக்ஸலன்ட்டான ரிசல்ட் இது மாரியே உங்க ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஷேக் என்னன்னா, இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஷேக். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இது என்னன்னா, நம்ம டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, குழம்பு, ரசம், கூட்டு, பொரியல் இதுல இருக்கிற வேண்டாத ஃபேட் ஆயில் கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, நம்ம உடம்புக்கு எதெல்லாம் வேணுமோ விட்டமின்ஸ், மினரல்ஸ், மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாமே ஒரு நேச்சர் சோர்ஸ்ல இருந்து எடுத்து ஷேக் ஃபார்மட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுடைய காலை உணவு. டைரக்டா இன்னும் லஞ்சுக்கு போய்க்கலாம். ஐடியல் வெயிட்ல இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் எக்ஸஸ் வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு இதுதான் உங்களுடைய காலை உணவு. அண்டர் வெயிட்ல யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா, நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் உங்க கோச் கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம காலை உணவு முடிஞ்சது டைரக்டா லஞ்சுக்கு போனோம். இந்த இடைப்பட்ட டைம்ல என்ன பண்ணணும்னா, நெறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னா, 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்ப அப்படியே ஒரு கால்குலேஷன் பண்ணுங்க பாப்போம். இல்லன்னா மொபைல்ல கால்குலேட்டர் இருக்கும். எடுத்து கால்குலேட் பண்ணிக்கோ. ஓகே. 80 கிலோ இருக்கீங்கன்னா ஒரு 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 60 கிலோ இருக்கீங்கன்னா 3 லிட்டர் தண்ணி. அந்த மாதிரி நீங்க வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க கோச் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க மேக்ஸ் மாஸ்டர் பத்தி எனக்கு தெரியாது.
நீங்க கரெக்டா படிச்சீங்களான்னு தெரியாது. அதனால செக் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ அதுக்கப்புறம் இந்த தண்ணி என்ன பண்ணும்னா, சொம்பு டம்ளர்லாம் வச்சுக்கூடாது. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்து காலையில இருந்து நைட் படுக்கறக்கு ஒரு 1 ஹவர் பிஃபோர் வரைக்கும் இந்த தண்ணிய வந்து அளந்து வச்சு குடிக்கணும். ஏன் லாஸ்ட் 1 ஹவர் தண்ணி குடிக்க வேண்டாம்னு சொன்னேன்னா, உங்களுக்கு யூரினேஷன் டிஸ்டர்பன்ஸ் வரும். நீங்க 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா 9 மணிக்கே எவ்வளவு குடிச்சிருந்தாலும் நீங்க நிப்பாட்டிருங்க. சரிங்களா? அவ்வளவுதான். 1 மணி நேரம் முன்னாடி நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு படுத்தீங்கன்னா, அந்த ஆழ்ந்த தூக்கம் வரும். நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தூக்கமும் சேர்ந்துதான். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க இந்த டே ஃபுல்லா நீங்க குடிக்கிற தண்ணிய கடகட கடன்னு 1/2 லிட்டர் 1 லிட்டர் குடிக்க கூடாது. அது பண்ண வேண்டிய வேலையை பண்ணாது. 1 லிட்டர் பாட்டில் எடுத்தீங்கன்னா ஒரு 6, 7 தடவையா பிரிச்சு குடிக்கணும். அப்பதான் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறும். இப்ப பிரணவுக்கு அந்த மாதிரி எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைச்சது காரணம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தண்ணி குடிச்சது மட்டும்தான். ஓகேங்களா? சோ நீங்களும் என்ன பண்ணணும்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்தீங்கன்னா 6, 7 தடவையா பிரிச்சு குடிச்சீங்கன்னா சூப்பர் ரிசல்ட் வரும். ஓகே. உங்களுக்கு எவ்வளவு குடிக்கணுமோ அதுல பாதி வந்து பிஃபோர் லஞ்ச் முடிச்சிருங்க. போஸ்ட் லஞ்ச் ரிமைனிங் வந்து குடிச்சுக்கலாம். சரிங்களா? மத்தியானம் ஆஸ் யூசுவல் லஞ்ச் தான். ஓகே. குவான்டிட்டி எதுவும் கம்மி பண்ணிடாது. வெயிட் லாஸ்னு போட்ட உடனே இந்த மாதிரி ஒரு மெஷர் எடுத்த உடனே எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா அளவை குறைச்சு சாப்பிடுவோம். ஓகே. அப்படி அளவை குறைக்க வேண்டாம். சாதத்துல ஒரு போர்ஷனை கம்மி பண்ணணும். அதுக்கு சமமா காய்கறிகள் கீரைகள் ஆட் பண்ணணும். ஓகேவா? நம்மளும் குறைக்க தான் போறோம். பட் அதுக்கு சமமா காய்கறிகள் கீரைகள் ஆட் பண்ணணும். காய்கறிகள் கீரைகள் ஆட் பண்ணாம நம்ம அளவு மட்டும் குறைச்சீங்கன்னா ஸ்டார்விங் மோடுக்குள்ள போயிருவீங்க. ஓகே. அதனால சாதத்தோட அளவு கம்மியாகணும், காய்கறியோட அளவு ஜாஸ்தியாகும். நம்ம 2 காயை தற்காலிகமா அவாய்ட் பண்றோம். என்னென்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கேரட், இன்னொன்னு பீட்ரூட். ஒண்ணு கேரட் ஏன் வேண்டாம்னு சொல்றேன்னா டைஜஷனுக்கு லேட் ஆகும். பீட்ரூட் ஹை சுகர், அது திருப்பியும் நம்மளோட உடல் பருமனை அதிகப்படுத்தும். அதனால அது ரெண்டையும் நம்ம அவாய்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் பழங்கள்ல தர்பூசணி வேண்டாம். ஏன்னா பாக்குறதுக்கு தண்ணி பழம் மாதிரி இருக்கும். அதுலயும் ஹை சுகர் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஈவினிங் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நம்ம குழந்தையில கூட வேண்டாங்க. பேட் கலோரியில நம்ம வெயிட்டை ஏத்தவும் கூடாது, இறக்கவும் கூடாது. நம்ம குழந்தையில கூட வேண்டாம். நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியான ஒரு பழங்கள், அந்த சாலட்ஸ் இந்த மாதிரி வேணா எதை போட்டுக்கோங்க. சரிங்களா? நைட் வந்து டிஃபன் சாப்பிடுங்க. ஓகேங்களா? டைரக்ட் ரைஸ் வேண்டாம். ஏன்னா மோர் கார்போஹைட்ரேட்ஸ். எவ்வளவுக்கு எவ்வளவு earlier எடுத்துக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு earlier எடுத்துக்கோங்க. தண்ணி மட்டும் நான் சொன்ன அளவு கவர் பண்ணிருக்கேன். இப்போ பிரணவ் மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறி ஹெல்த்தியா இருக்கணுமா வேண்டாமா? கை தூக்குங்க பார்ப்போம். கழிவுகள் வெளியேறணும் இல்லையா? அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கீங்க. 100ல ஒருத்தருக்கு என்ன ஆகும்னா இந்த கழிவுகள் வெளியேறப்போ லைட்டா தலைவலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரலாம். இல்ல ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கலாம். அப்புறம் டிசென்ட்ரி ஆகிற மாதிரி கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். 100ல ஒருத்தருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு நாசியா ஃபீலிங், அந்த வாமிட்டிங் சென்சேஷன் கூட இருக்கும். அப்படியே தான் இருந்ததுன்னா பயப்பட வேண்டாம். கெட்டதெல்லாம் வெளியே போறதுக்கான அறிகுறி தான் அது. கழிவுகளின் தேக்கமே நோயின்னு சொல்லுவோம். அதனால அது நம்மளை விட்டு போச்சுன்னா நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணும். ஓகே. அப்படி ஆகலைனாலும் நீங்க வரி பண்ண வேண்டாம். தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்றப்போ எல்லாத்துக்குமே கழிவுகள் ரிமூவ் ஆயிடும். ஓகே. வெரி குட். சூப்பர். இப்ப நான் என்னோட அனுபவத்தை சொல்லிடுறேன். என் பேர் கலைவாணி ராஜ்குமார். முதல்ல என் பேர் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நான் இந்த செஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா எங்க எல்லாத்துக்குமே அனுபவ படம் தாங்க. நாங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் உங்ககிட்ட ஷேர் பண்றோம். ஒரு போஸ்ட் பிரெக்னன்சி 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் பயங்கர பாடி வீக் ஆயிருச்சு. எனக்கு வந்து என்னோட வேலைகளை என்னால செய்ய முடியல. அடிக்கடி டயர்ட் ஆகுது. ஸ்டெப்ஸ் ஏறினா வேகமா நடந்தா மூச்சு வாங்குது. சிவியரான பேக் பெயின். என்னோட கசின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் சிசேரியன், நாங்களே இவ்வளவு வேலை செய்யறோம், ஏன்னா இது கூட செய்ய மாட்டேங்குது. நார்மல் டெலிவரி ஆனா ஆக்டிவா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு பயங்கர வீக் ஆயிட்டேன் நான். 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஐயோ ஏன்டா வாழ்றோங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் வந்துருச்சு. ரொம்ப இல்ல, ஒரு 13.8 கிலோ தான் ஜாஸ்தி. சரி கொஞ்சம் வெயிட் குறைச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு இப்ப நாகராஜ் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி நானே ட்ரை பண்ணி கொஞ்சம் வெயிட்ட கம்மி பண்ணி பார்த்தேன்னா மயக்கம் வர ஆரம்பிக்கும். நம்மளுக்கு என்ன வெயிட் லாஸ் மெத்தட் தெரியும், கொஞ்சம் சாப்பாடை கம்மி பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணா மயக்கம் ஜாஸ்தி ஆகுது. இப்போ இது வந்து ராங் மெத்தடு, ஆரோக்கியமான முறையில தான் பண்ணணும்னு வெயிட் லாஸ் பண்ற மெத்தட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். ஏன்னா எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆக வேண்டாம், ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது தான் மைண்ட்ல வந்து பிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு சென்டருக்கு நான் வந்து ஆரோக்கியமான முறையில ஆரோக்கியமாவும் இருக்கலாம், வெயிட் லாஸும் பண்ணலாங்கிறப்போ எனக்கு பயங்கரம் 2 லட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே. ஆசையா இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லதான். ஆனா சொல்றவங்க எல்லாம் ரிசல்ட் பார்த்தா அவ்வளவு பிடிச்சது. இது மாதிரி எனக்கு வருமா, ஒரு உணவு உணவு பழக்க வழக்கம் வாழ்க்கை முறை மாத்தின இந்த மாதிரி ஃபேசினேட்டிங் ரிசல்ட் கிடைக்குமான்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் நாள் உங்களை மாதிரியே நானும் அந்த அஃப்ரெஷும் ஷேக்கும் குடிச்ச பாருங்களேன். அதுக்கப்புறம் என் ஆபீஸுக்கு போனேன். யூஸ்வலா என்னோட ஆபீஸ் போனேன்னா ஒரு 11 மணிக்கே என் சார்ஜ் போயிரும். இப்பதான் 9:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு தான் கிளம்பி இருப்பேன். ஒரு 11 மணிக்கு டல் ஆயிருவேன். அடுத்து ஒரு காஃபியும் ஏதாவது ஸ்நாக்கும் சாப்பிட்டாதான் 1 மணி வரைக்கும் என்னால ஓட்ட முடியும். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டாஃப் எல்லாம் வந்து நான் லஞ்சுக்கு போயிட்டு வரேன். நான் லஞ்சுக்கா ஏன் இவ்வளவு நேரத்துல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் டைம் பார்த்தாதான் 1:30 மணி ஆயிடுச்சு. இவ்வளவு ஆக்டிவா இருந்து எனக்கு எப்படி சொல்றது, அந்த எனர்ஜி டிராப்பே ஃபீல் ஆகுது. எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. அப்புறம் 3வது நாள் பாத்தீங்கன்னா ஒரு 700 கிராம் குறைஞ்சது. அவ்வளவு ஹாப்பி. என் உடம்பு விட்டு என்னமோ போன மாதிரி, இப்ப வந்து பிரணவ் சொன்ன மாதிரி அவ்வளவு ஒரு பாடியே லைட்டான ஃபீலிங். துருதுருன்னு என்னோட வேலைகளை செய்யறேன். எங்க வீட்டுல எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. தொடர்ந்து அன்னைக்கு பிடிச்சதுங்க. கட 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 கடன்னு என்னோட கோச்
என்ன சொல்றாங்களோ ஒரு விஷயம் கூட மாத்தாம பண்ணேன். மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது இல்லையா? இப்ப தண்ணி வந்து நான் குடிக்கவே மாட்டேன். ஆனா இப்ப வந்து எனக்கு வந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்றப்ப கஷ்டமா தான் இருந்தது. 1/2 லிட்டர் எங்க இருக்கு, 3 லிட்டர் எங்க இருக்கு? அலாரம் வச்சு வச்சு கஷ்டப்பட்டு அந்த மாற்றத்தை பண்ணேன் பாருங்களேன். என்னோட போட்டோ கட்டுறேன் பாருங்க. அமேசிங்கான ஒரு ரிசல்ட். இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டுக்கு என்ன வேணா பண்ணலாங்க. ஓகே, இந்த பாருங்க, இந்த போட்டோ எடுக்கிறப்ப என்னோட வயசு எவ்வளவு தெரியுங்களா? 29. இப்ப என்னோட வயசு எவ்வளவு தெரியுங்களா? 45. ஓகே, இயர் பை இயர் என்னோட ஹெல்த் சூப்பர் ஆகுறத நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி டே. நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண புதுசுல இருந்ததை விட இப்ப இன்னும் சூப்பரா இருக்கேன். ஓகே, இயர் பை இயர் என்னோட வெயிட் லாஸ் வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் கிடையாதுங்க, என்னோட ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான். அவருக்கு என்னை விட அதிகமான காம்ப்ளிகேஷன், ஃபேட்டி லிவர் கம்ப்ளைண்ட் இருந்தது, கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆயிரும். எனக்கே அவ்வளவு உடம்புல தொந்தரவு இருக்கு. ஆனா இவருக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை, 8 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகி அது வெளியில வரப்ப ரொம்ப துடிப்பாரு. ஒரு சில டைம் ஹாஸ்பிட்டல் போய் தான் சரியாகும். அது பாக்குறப்ப எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. எனக்கு 2 குழந்தைகளும் அப்ப குட்டி குட்டி. எனக்கு குழந்தைகளையும் வச்சுட்டு இவரையும் பார்த்து எனக்கு முடியல. நான் அப்படியே வாழ்க்கையே நரகம் மாதிரி இருந்தது. இப்ப பாருங்க, நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அதையே அவரும் ஃபாலோ பண்ண வச்சு இப்ப ரீசெண்டா எடுத்த பிக் பாத்தீங்களா? ஒரு ஃபேபுலஸான லைஃப். இது வந்து எங்களுக்கு கல்யாணமாயி ஒரு 5 வருஷம் இருக்கும். இந்த போட்டோ வந்து இப்ப வந்து எங்களுக்கு கல்யாணமாயி 23 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு அமேசிங்கான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் மட்டும் கிடையாதுங்க. இந்த குழந்தை பாருங்க, இங்க என் குழந்தைங்க நம்ம எப்படி இருக்கோமோ நம்ம குழந்தைங்களும் அப்படிதாங்க இருப்போம். நம்மளோட ஜெனடிக்ஸ் தானே, நம்ம சத்து தானே அவங்களுக்கு போகுது இல்லையா? இப்ப என் குழந்தையில பாருங்க, இது நடுவுல நிக்கிறது நானு, இது 2 என் பொண்ணு. 2 பேருமே காலேஜ் படிக்கிறாங்க. இது பாருங்க, இது நான் தான் ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக ஹேர் டொனேட் பண்ணிருந்தேன். அதனால அப்படி இருக்கு. இது 2 என் பொண்ணுங்க. இப்ப பாருங்க, அவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி போட்டோ. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா என் குழந்தைங்களை யாராவது தூக்கிக்க மாட்டாங்களான்னு நான் நினைச்சு ஷோல்டர் எல்லாம் வலிக்கும். ஒரு 5-6 கிலோ தான் இருப்பாங்க, அவங்களையே தூக்க முடியாது. ஆனா இப்போ அவங்களோட போட்டோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். இப்போ பிரணவ் சொல்றாங்க இல்லையா, ஒரு 40 வயசு 50 வயசு வரப்ப எப்படி இருப்பான்னு நான் நினைக்கலன்னு. அந்த மாதிரி எனக்கும் 40 வயசு 50 வயசு வரப்ப எப்படா இருப்போம்னு நினைச்சிருக்கேன். ஆனா இப்போ வந்து ஒரு ஃபேபுலஸான வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். என் குழந்தைகளும் பாத்தீங்கன்னா ஒரு ஹை இம்யூனிட்டியோட ஒரு ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. அவங்களோட இம்யூனிட்டி பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நியூட்ரிஷன் அஃபெக்ட்ஸ் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே, இப்ப பாருங்க, இதுதான் என்னோட பெரிய சொத்துன்னு சொல்லுவேன். என்னோட ஃபேமிலிக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சொத்து வந்து ஆரோக்கியம் தானே இல்லையா? இப்ப பாருங்க, நாங்க எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பிக் எடுக்கிறப்பெல்லாம் ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வாழ்க்கையில பெருசா சாதிச்சிட்டோம் இல்லையா? எவ்வளவு தலைவர்களை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் எத்தனை கோடி சொத்து இருக்கு, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியம் இருந்திருந்தா இந்நேரம் அவங்க எவ்வளவு நல்லா இருந்திருப்பாங்க இல்லையா? ஹெல்த் இஸ் வெல்த், ஃபர்ஸ்ட் வெல்த்னு அதனாலதான் சொல்றாங்க. இன்னைக்கு என் குழந்தைங்களை வந்து இவ்வளவு தூரம் தூக்குற அளவுக்கு எனக்கு ஃபிட்னஸ் கொடுத்ததுக்கு காரணம் ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் மை கோச் சபாபதி முத்துக்குமார் சார். என்ன வந்து ஹெல்த்தியாவும் ஃபிட்டாவும் ஆக்குனதுக்கான மெஜாரிட்டி கிரெடிட் வந்து இவரு கிடைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி செஷனுக்கு வர்றப்போ நான் ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டாரு. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு, நான் தண்ணி குடிக்க முடியாது, காய் சாப்பிட முடியாது, காய் வெட்ட முடியாது. ஆனா அது எல்லாத்தையும் உடைச்சு என்னோட ரிசல்ட் ப்ரையாரிட்டியா என்னோட போக்கஸ கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசன் என்னோட கோச் சபாபதி முத்துக்குமார் சார் தான். ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து அவருக்கு நான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, உங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இன்னைக்கு பிரணவும் நானும் காமிச்சிட்டோம். ஓகே, நீங்க என்னன்னா பிரைஸ் டு பே ஃபர்ஸ்ட் டே வந்தவங்க நான் என்னெல்லாம் பண்ணணும், பிரணவ் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை பண்றதுக்கு நீங்க தயாரானீங்கன்னா உங்க ஃபியூச்சர் இது மாதிரி பிரைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டே வந்தவங்க உங்களுக்கான செஷன் முடிஞ்சது. நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க கோச்சை மீட் பண்ணி நீங்க நோட் பண்ணதெல்லாம் கரெக்டாங்கிறது கேட்டுக்கோங்க. உங்களை போட்டோ எடுத்துருவாங்க. ஓகே, எப்படி நான் என் போட்டோ போட்டு காமிச்சேனோ ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களோட போட்டோ போட்டு உங்களோட அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். ஃபர்ஸ்ட் டே வந்தவங்க அப்படியே எந்திரிச்சுக்கலாம். உங்களோட கோச்சை மீட் பண்ணிட்டு நீங்க கிளம்பிடுங்க. ஓகேங்களா? இப்ப 2வது நாள் வந்தவங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. 2வது நாள் வந்தவங்க அப்படியே முன்னாடி வந்துடுறீங்களா? அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இப்ப நெக்ஸ்ட் வரப்போகுது. ஓகே, வெரி குட். இப்ப பிரணவோட ரிசல்ட் பார்த்து எல்லாம் ஆச்சரியப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? செகண்ட் டே வந்திருக்கேன், எனக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்குங்கிறவங்க கை தூக்குங்க பாப்போம். வெரி குட். சொல்லுங்க உங்க பேருங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. பாக்யலட்சுமி. சொல்லுங்க உங்க பேருங்க. தனலட்சுமி மேடம். தனலட்சுமி. என்ன வயசாச்சுங்கம்மா? 54. 44 வயசுங்க. 56. 56. ஓகே, சீக்கிரமா 44 மாதிரி வந்துடலாம். எப்படி இருந்தது? இன்னைக்கு எத்தனாவது நாள் வரீங்க? 2வது நாள். 2வது நாள். ஓகே, நேத்து ஒரு நாள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நேத்துக்கு அந்த ஒரு ட்ரிங்க்ஸ் இந்த இது எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நைட் நல்லா தூக்கம் வந்துச்சு. வெரி குட். எவ்வளவு நாள் உங்களுக்கு முதல்ல எப்படி இருக்கு தூக்கம்? நைட்லாம் தூக்கமே வராதுங்க. கை கால் வலிக்கும், அதனால நைட் நல்லா தூங்கினேன். எவ்வளவு வருஷமா இந்த மாதிரி தூக்கம் இல்லாம இருந்திருக்கீங்க? ஒரு 4-5 வருஷம் இருக்கும். நைட்லாம் 5 வருஷமா தூங்கல. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ஆழ்ந்த தூக்கம் இல்லாம 7 நாள் இருந்தீங்கனாலே நம்ம மைண்டோட பிரெயினோட பவர் கம்மியாகும்னு சொல்றாங்க. ஓகே, 5 வருஷமா தூக்கம் இல்லாம இருந்திருக்கீங்க இல்லையா? ஒரு நாள் எங்கேயாவது வெளியில போயிட்டு தூக்கம் கிட்டாலே மண்டையெல்லாம் வலிக்குல்ல? எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அந்த தூக்கம் இல்லாம இருந்து எந்திரிக்கிறப்ப? எப்படி
எப்படி இருக்கும்? டயர்டா இருக்கும். ம். ரொம்ப டயர்டா இருக்கும். வேலை செய்யறப்ப கொஞ்சம் இது எப்படி செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பா நல்லா ஆக்டிவா இருக்கு. வெரி குட், சூப்பர், அமேசிங். ஒரே நாள்ல உங்களுக்கு இவ்ளோ நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குல்ல? என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரியே தொடர்ந்து பிரணவ் மாரி என்ன மாரி ரிசல்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் நார்மலா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். வெரி குட், சூப்பர், வெரி குட். அப்போ பிரணவ் என்ன பண்ணாங்களோ அதை நம்மளும் பண்ணணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு நேத்து இன்னைக்கு உங்களுக்கு சாம்பிளிங் முடிஞ்சுக்கே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம டீப் கிளென்சிங் மோடுக்குள்ள போறோம். ஓகே, இந்த டீப் கிளென்சிங் உட்காந்துக்கோங்க, அப்படியே உட்காந்துக்கோங்க. ஓகே, சோ டீப் கிளென்சிங் மோடுக்குள்ள நம்ம போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் டே வந்தவங்க எல்லாருமே உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்க ஃபீல் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டீப் கிளென்சிங் மோடுக்குள்ள போகணும். இந்த டீப் கிளென்சிங் மோடுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க 10 days நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சிங்கிளா வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 3505 rupees. கப்பலா வந்திருந்தீங்கன்னா 6455 ரூபாய். சரிங்களா? கப்பலா வந்திருந்தீங்கன்னா 555 ரூபாய் உங்களுக்கு கம்மி. ஓகே, எவ்வளவு அட்வான்டேஜ் பாருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்தா நானும் என் ஹஸ்பண்டும் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணனாலதான் நாங்க ஒன்னா கம்ப்ளீட் பண்ணோம். அதுதான் ட்ரிக். சரிங்களா? யார் யாரெல்லாம் சிங்கிளா வந்தீங்களோ நாளைக்கு உங்களோட ஸ்பௌஸையும் நீங்க கூட கூட்டிட்டு வாங்க. இந்த 10 day ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, டீப் கிளென்சிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நியூட்ரிஷன் சென்டருக்கு வரலாம். உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் கோச் அலாட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தி மீல் எப்படி பிளான் பண்ணுங்கிறது கைட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து அமேசிங்கான எஜுகேஷன் செஷன். உங்களுக்கு கத்து கொடுக்க போற பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு வைட்ல 38வது இடத்துல இருக்கிற ஒரு பர்சன். ஓகே, அமேசிங்கான கோச். இது வரைக்கும் நிறைய பீப்புளை வந்து சிக்னஸ்ல இருந்து வெல்னஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஐடியல் வெயிட்டுக்கு கரைச்சு விடுற தன்மை இருக்கு அவருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கோச். அவர்கிட்ட டெய்லி எஜுகேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கோச் இருக்காங்க. அவர் வந்து எங்களோட சீனியர் வெல்னஸ் கோச். அவர் வந்து வேர்ல்டு வைட்ல டாப் 10ல இருக்கிற ஒரு பர்சன். இந்த 2 நியூட்ரிஷன் ஜெயின்ஸ் கிட்ட நீங்க கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உங்க ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. சரிங்களா? இந்த 10 day ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் கண்டிப்பா நானும் என் குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கணும், 100% எனக்கு சேஞ்சஸ் வேணும்னா நீங்க 21 நாள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள போய்க்கலாம். ஏன்னா இந்த 21 நாள் எந்த ஒரு பழக்கமுமே நீங்க 21 நாள் கொண்டு போயிட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கை முறையா மாறிடும். யாருனாலையும் அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ண முடியாது. ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. ஓகே, சோ ஆரோக்கியமாகிறது உறுதின்னு நான் சொல்லுவேன். சோ நீங்க 10 days ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணலாம், 21 day ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணலாம். நீங்க செகண்ட் டே இன்னைக்கு வந்தவங்க உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நடக்க போற எஜுகேஷன் செஷன்ல நீங்களும் கலந்துக்கலாம். ஓகே, சோ உங்களோட கோச்சை மீட் பண்ணி எந்த மோட் ஆஃப் பேமெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, டிரான்ஸ்பரா இருந்தாலும் ஓகே, ஜிபேவா இருந்தாலும் ஓகே, கேஷா இருந்தாலும் சரி, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு திரும்பி வந்து இந்த அமேசிங்கான எஜுகேஷன் செஷன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் டே வந்தவங்க மூவ் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து உட்காந்து முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஹெல்த்தி எஜுகேஷன், வாழ்க்கைக்கு தேவையான எஜுகேஷன். நம்ம மேக்ஸ்ல படிச்ச ட்ரிக்னோமெட்ரி எல்லாம் எங்க யூஸ் பண்றோம்னு எனக்கு தெரியாது. பட் ஹெல்த் எஜுகேஷனை நாளுக்கு நாள் ஒவ்வொரு மணிக்கு ஒரு தடவை நம்ம உபயோகிச்சா மட்டும்தான் அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு சொத்தை பிடிக்க முடியும். சோ இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஏன்னா நானும் என் குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணமான என்னுடைய கோச்சை தான் நான் இப்ப இன்வைட் பண்ண போறேன். ஹெல்ப் மீ வெல்கம் த வேர்ல்ட்ஸ் 38th wellness coach, my favorite coach, my coach Sabhabati Muthukumar sir onto the screen.